அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம டிஎன் களஞ்சியம் நியூ அப்டேட் விட்டுருந்தாங்க. அந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹவுசிங் லோன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது லெண்டரோட டீட்டெயில்ஸை நம்ம பதிவு பண்ணும்பொழுது நம்மளுடைய ஓன் அட்ரஸும் நம்மளுடைய பேன் நம்பரும் நம்ம போட்டிருப்போம். அதுக்கான மாற்று வழி என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதை நம்ம எவ்வாறு மாற்றம் செஞ்சு அதை நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெண்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னா நமக்கு கடன் கொடுத்துற டீட்டெயில்ஸ் தான் நம்ம அப்டேட் பண்ண வேண்டும். நான் ஆல்ரெடி என்னோட போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அதை எடிட் பண்ணி நான் மறுபடியும் அவங்களுடைய கடன் கொடுத்துற நேமை நான் ஆட் பண்ண போகிறேன். அது எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நம்மளுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா டிஎன் களஞ்சியம் டைப் பண்ணிக்கிங்க. அதில் களஞ்சியம்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 11 இலக்க எம்ப்ளாயி ஐடியும் அதுக்கான பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். போட்டு சைன்இன் கொடுத்துரு. அதில் கீழே வந்துடுங்க. இதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இருக்கும். அதை டச் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கிங்க. அதில் மேலே பார்த்திங்கன்னா செல்ஃப் 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஐடி டிக்ளரேஷன் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கிங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டிக்ளேர் கிளிக் பண்ணால் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஆடிட் உங்களுக்கு ஷோ ஆகும். மறுபடியும் மேலே 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங் லோன் கொடுத்துருப்பாங்க. கீழே அந்த ஹவுசிங் லோன் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்திருக்கும். நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பென்சில் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பென்சில் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதில் நம்ம பதிவு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு கீழே நமக்கு லெண்டரோட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம மாற்றணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லெண்டர் இன்ஃபர்மேஷனில் டைப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்தது நான் எல்ஐசியில் வாங்கினால எல்ஐசி ஹவுசிங் லோன் ஃபைனான்ஸ்னு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் வாங்கியிருந்தால் ஸ்டேட் பேங்க், இல்லை அதர் பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் அதர் பேங்க்கோட நேம் டைப் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நீங்கள் வாங்கின அந்த ரிப்போர்ட்லேயே உங்களுடைய இயருக்கான என்னென்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுலேயே அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸும் அவங்களுடைய பேன் நம்பரும் அதுலேயே இருக்கும். அதையே கொடுத்துட்டு நீங்கள் கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துருச்சு. இது மாதிரி லெண்டருடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். சரிங்களா? இந்த வழிமுறை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.